பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துக்கு ஏற்றவாறு இயற்கையான உணவு, சமைக்காத உணவு நம்ம செய்ய போறோங்க. நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனல்ல ஏற்கனவே நோ ஆயில் நோ பாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணீங்க. ரொம்ப ஹெல்தியான உணவு அது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம 6 வகையான வெரைட்டி ரைஸ், சமைக்காத ஹெல்தியான உணவு எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 6 வகையான வெரைட்டி ரைஸ், சமைக்காத உணவு செய்ய தேவையான பொருட்கள்: அவல் 1 கப், தேங்காய்பால் 1 கப், தக்காளி 4, குடமிளகாய் 1, சிறிதளவு கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 2, கேரட் 1, ஸ்வீட் கார்ன் 1, 1 தேங்காய் துருவல், கொத்தமல்லி இலை சிறிதளவு, 2 எலுமிச்சம்பழம், 1 கப் முந்திரி, 1 கப் நிலக்கடலை, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்புத்தூள், தேவையான அளவு சீரகத்தூள், தேவையான அளவு மிளகுத்தூள். இந்த வெயில் காலத்தில் மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எல்லோருக்கும் ரொம்ப சிரமப்படுவாங்க, கஷ்டமாக இருக்கும். நமக்கே மத்தியானம் அது சுட சுட அல்லது எண்ணெயில் பொரிச்சது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணது எதுவுமே நமக்கு பிடிக்காது. நம்ம ராகி கூழ், கம்மங்கூழ் அந்த மாதிரி கூழாக நம்ம ஏதாவது சேர்த்துக்கணும், அல்லது தயிர் சாதம், மோர் சாதம் அந்த மாதிரி தான் நம்ம தேடி போவோம். அது மாதிரியே பார்த்திங்கன்னா சமைக்காத இயற்கை உணவு அப்போவே செஞ்சு அப்போவே நம்ம சாப்பிட்றதுனால டைஜஷன் ப்ராப்ளமும் இல்லை, வெயிலுக்கு ரொம்ப ஏற்ற மாதிரி இருக்கும். வெயில் டைமில் சமைக்கிறதுக்கு அடுப்புக்கிட்ட போனாவே அது ஒரு எரிச்சலாக வரும். எல்லா லேடிஸ்க்கும் உண்டானது தான். ஏன்னா வெயிலில் போய் நின்றுட்டு அடுப்புக்கிட்ட போய் நின்றுட்டு சமைக்கிறதுனா கோபமாக கூட வரும். அவங்க எல்லாத்துக்குமே ரிலீஃபாக இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கு சரி, சமைக்கிறவங்களுக்கு சரி, எல்லாத்துக்குமே ரிலீஃபாக இருக்கும். இயற்கை உணவுல சாதத்துக்கு என்ன எடுத்துப்போம்னு பார்த்தீங்கன்னா அவல் தான் எடுத்துப்போம். இதுக்கு அடுப்பும் தேவையில்லை, உங்களுக்கு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிரும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அவல் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு சிகப்பு அவல் இருக்கு, மாப்பிள்ளை சம்பா அவல் இருக்கு, நிறைய சிறுதானிய அவல் கிடைக்குது, லேசான அவல் கிடைக்குது, கெட்டியான அவல் கிடைக்குது. எந்த விதத்தில் உங்களுக்கு அவல் கிடைச்சாலும் அதை நீங்க பயன்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம கெட்டி அவல் எடுத்திருக்கோம். இந்த அவலை 2 முறை கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போறோம். இந்த தேங்காய் பால் சேர்த்து ஊறின அவல் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ நம்ம அவலை கழுவிட்டு தேங்காய் பால் சேர்த்து ஊற வச்சுருந்தோம். அவல் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம 6 வெரைட்டி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சாதம் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் பால் சேர்த்து அவல் ஊற வச்சுருந்தோம்னா தேங்காய் சாதம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மற்ற சாதங்களுக்கு கூட நீங்கள் தேங்காய் பால் இல்லாமல் ப்ளைனாவோட தண்ணியில் கூட ஊற வைக்கலாம். நான் பொதுவாக எல்லாத்துக்குமே நான் தேங்காய் பால் சேர்த்து ஊற வச்சுட்டேன். தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு 4-5 ஸ்பூனை அவல் எடுத்துக்கலாம். அது கூட அதுதான் நமக்கு சாதம் எடுத்துக்கலாம். அது கூட தேங்காய் துருவல் அதிகமாக சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, மிளகுத்தூள், அதுக்கடுத்து உப்புத்தூள், கடைசியாக முந்திரி, இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு வேணால் நம்ம சீரகத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா தேங்காய் சாதம் ரெடி ஆயிரும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. தேங்காய் சாதம் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது கேரட் சாதம் செஞ்சுக்கலாம். அதுக்கு 5 டீஸ்பூன் அவல் இதில் சேர்த்துக்கலாம். அது கூட எடுத்து வச்சுருக்கிற கேரட், வெங்காயம், குடமிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, மிளகுத்தூள், உப்புத்தூள், சிறிதளவு தேங்காய் துருவல், அதுக்கு அடுத்தது நம்ம வேணும்னா நிலக்கடலை கூட ஊற வச்சு வச்சுருக்கோம், அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சாத வகைகளுக்கு நம்ம நட்ஸு தேவைனாலும் சேர்த்துக்கலாம், அல்லது வெஜிடபிள்ஸ் ஏதாவது தேவைனாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பரான சாதம் ரெடி ஆயிடும். இப்போ கேரட் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
இப்போ நம்ம தேங்காய் சாதம் செஞ்சாச்சு, கேரட் சாதம் செஞ்சாச்சு. அடுத்தது லெமன் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஊற வச்ச அவல், அதாவது சாதம் நம்ம எடுத்திருக்கோம். இது 5 ஸ்பூன் வந்துட்டு இந்த கப்பில் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு லெமன் புழிஞ்சிட்டு வெங்காயம், குடமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, முந்திரி, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து கலந்தோம்னா லெமன் சாதம் ரெடி ஆயிரும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தேங்காய் சாதம், லெமன் சாதம், கேரட் சாதம் 3மே செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சாதம் செஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சாதம் இது 5 ஸ்பூன் இந்த கப்பில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்தோம்னா தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தக்காளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஸ்வீட் கார்ன் சாதம் செஞ்சுக்கலாம். ஸ்வீட் கார்ன் சாதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச சாதம் 5 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்வீட் கார்ன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதாவது குடமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, மிளகுத்தூள், உப்புத்தூள், சிறிதளவு லெமன், சிறிதளவு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா ஸ்வீட் கார்ன் சாதம் ரெடி ஆயிரும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் கார்ன் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம மிளகு சாதம் செய்துக்கலாம். மிளகு சாதம் செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாதம் 5 டீஸ்பூன் இந்த கப்பில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், சிறிதளவு தக்காளி, சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, தேவையான அளவு மிளகுத்தூள், உப்புத்தூள், முந்திரி இதெல்லாம் சேர்த்து கலந்தோம்னா மிளகு சாதம் ரெடி ஆயிரும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம 6 வகையான வெரைட்டி மீல்ஸ், சமைக்காத உணவு, நோ ஆயில் நோ பாயில் அந்த மெத்தடில் செஞ்சுருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக 3 பொரியல் பண்ணியிருக்கோம். புடலங்காய் பொரியல், கேரட் பொரியல், நிலக்கடலை சாலட் இந்த மாதிரி 3 பண்ணியிருக்கோம். அது கூட இயற்கையானதாக வெள்ளரிக்காயும் நம்ம கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடியது தான், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி இயற்கை உணவு எப்படி செய்யறதுங்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.